அனைவருக்கும் வணக்கம். நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி 61 சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தலில் மிதமிஞ்சிய பணபலம் ஆகியவற்றையெல்லாம் எதிர்கொண்டு நெருப்பாற்றில் நீந்தியதை போன்ற ஒரு சூழலிலும் கட்சியினுடைய சுயமரியாதையை காக்கக்கூடிய வகையில் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தன்மானத்துக்கான புதிய தமிழகம் கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு வாக்களித்த அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நானும் 1984 ஆண்டிலிருந்து நாடாளுமன்ற தேர்தல்கள் சட்டமன்ற தேர்தல்களை சந்தித்து வருகிறேன். ஆனால் இந்த தேர்தலை போன்று ஒரு மிக மிக மோசமான தேர்தலை வாழ்நாளில் சந்தித்ததே இல்லை. அந்த அளவிற்கு ஆளும் கட்சியான திமுக மற்றும் எதிர்கட்சியாக இருந்த அதிமுக இரண்டு கட்சிகளும் போட்டி போட்டுக்கொண்டு வாக்குகளை விலைக்கு வாங்குவதிலே மட்டுமே குறியாக இருந்தார்கள். ஏஜெண்டுகள் மூலமாக வாக்குகளை வாங்குவதில் மட்டுமே குறியாக இருந்தார்கள். இதையெல்லாம் மீறியும் புதிய தமிழகம் கட்சிக்கு வாக்களித்த மக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த 2-3 முக்கியமான அம்சங்கள் நிறைவேறியிருக்கின்றன, மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. ஒரு விஷயத்தை சொல்லி வருகிறேன். அதாவது தமிழ்நாட்டில் இனிமேல் 2026க்கு பிறகு தமிழ்நாட்டில் இனிமேல் ஒற்றை கட்சி ஆட்சி முறைக்கு வாய்ப்பே இல்லை. இனிமேல் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிதான். தனி எந்த கட்சியும் தனித்து பெரும்பான்மை பெற இயலாதது. எனவே அது மிக மிக முக்கியமாக நிறைவேறி இருக்கிறது. அதே போல கடந்த 5 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்த திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சியினுடைய 7வது மாநில மாநாட்டை அறைகூவல் விடுத்தோம். இப்பொழுது திமுக தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு தோழமை இது என்பதை சிறிதும் கூட பாராட்டாமல் சந்தர்ப்பத்துக்கு பயன்படுத்துவது, உதாசீனப்படுத்துவது என்ற அடிப்படையில் எளிய மக்களையே உதாசீனப்படுத்திய எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்டக்கூடிய வகையில் அதிமுகவையும் தோற்கடிக்க வேண்டும் என்பது புதிய தமிழகம் கட்சியின் நிலைப்பாடாக இருந்தது. அந்த வகையில் அதிமுகவும் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த தேர்தலில் பல கருத்து கணிப்புகளையும் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறார். அவருக்கு புதிய தமிழகம் கட்சியினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் 118 சட்ட ஆட்சி அமைக்க இயலும். அந்த வகையில் அவருக்கு ஒரு 18 நான் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒரு முக்கியமான விஷயத்தை அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநாட்டில் அவர் ஒரு கருத்தை வலியுறுத்தி, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பது தமிழக வெற்றி கழகத்துடைய மிக முக்கியமான அரசியல். அவர் அதே கருத்தை
கூட்டணியை அவர் வலுப்படுத்தி இருந்தால் இன்று அவருக்கு ஆட்சி அமைப்பதற்கு உண்டான தட்டுப்பாடுகள் இருந்திருக்கார். அவர் பெரிய கட்சிகளை எதிர்பார்த்து ஏமாந்தாரே தவிர சிறிய கட்சிகளை அவர் 150 180 சீட் சொல்ல முடியாது, 200 சீட்டு கூட அவர் வெற்றி பெற்றிருக்க முடியும். இதுதான் என்னுடைய அரசியல் கண்ணோட்டம். இப்பொழுது அவருக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான கருத்தை நான் தெளிவுபடுத்த, ஆட்சி அமைக்க விடணும். அதற்கு எந்த பகுதியிலிருந்தும் எந்த முனையிலிருந்தும் எந்த விதமான இடர்பாடுகளும் இருக்க, மக்களுடைய தீர்ப்பு திமுக கூடாது, அதிமுக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதுதான் தனி பெரும்பான்மையான கட்சியாக இருக்கிறது. 108 அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர் மிக முக்கியமானது அவர் தமிழ்நாட்டில் தோற்கடிக்கப்படும் கருதுனோம். அவங்க 1000 ரூபாய் கொடுத்தாங்க, சில திட்டங்களை கொண்டு வந்தாங்க. இருந்தாலும் கூட நல்ல கவர்னன்ஸ், நல்ல ஆட்சியை, சட்ட ஒழுங்கை ஏற்றுக்கொண்டாலும் கூட ஒரு கவர்னன்ஸ் ஆட்சி இருக்கக்கூடியவர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, முதியோருக்கு பாதுகாப்பு, எல்லோருக்கும் பாதுகாப்பை விரும்புகிறார்கள். அதை விட மிக முக்கியமானது, மேலிருந்து கீழல் வரலும் புறையோடு போயிருக்கூடிய ஊழல். எனவே இப்பொழுது விஜய் அவர்களுடைய முன்னாடி கொடுக்கணும். அப்போ தனக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்பதற்காக பல்வேறு கருத்துப்பாடுகளோடு சேர்ந்து இன்னைக்கு இந்த அவசர தேவைக்காக பயன்படுத்துவது அவருடைய ஒட்டுமொத்த லட்சியத்துக்கு ஏதாவது குறைபாடு ஏற்பட்டுவிடும். எனவே வெளியிலிருந்து அவர்கள் அமைச்சரவையில் இடம் கொடுத்து விட்டால் அது தூய ஆட்சியாக இல்லாமல் போய்வதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது. எனவே அவர் ஆட்சி அமைக்கணும். அதுக்கு புதிய தமிழகம் கட்சி சட்டமன்ற உறுப்பு இல்லாவிட்டாலும் கூட மக்கள் மத்தியில் ஒரு கருத்தை உருவாக்க விரும்புகிறேன். எனவே வருடங்களாக திமுக இல்லைன்னா அதிமுக என்ற 2 கட்சிகளுக்கு மாற்றாக மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் சக்தியை தட்டி எழுப்பிக்கிறாரு. எனவே இது வரலாற்று சாதனை தான். மாற்றத்தை சாதாரண 2 வருஷத்துல ஒரு கட்சியை ஆரம்பி பொருள் சேர்க்கக்கூடிய வகையில், அதில் எந்த விதமான குந்தகம் வராத வகையில் மற்றவருடைய ஆதரவை பெற்றுக்கொள்ளலாமே தவிர, ஆனால் அவர்களை அமைச்சரவையில் சேர்க்கின்ற பொழுது அவனுடைய ஒட்டுமொத்த லட்சியத்துக்கு குறைபாடு வந்துடும். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அதில் எனவே எல்லாருமே ஆதரவளிக்கக்கூடியவர்கள் வெளியிருந்து ஆதரவுடன், நிபந்தனையற்ற ஆதரவு கொடும். அமைச்சரவையில் சேர்க்கணும், துணை முதலமைச்சர் வேணும், அந்த இது வேணும், அந்த துறை வேணும், இந்த துறை வேணும், நெருக்கடி கொடுக்கிறது. மீண்டும் தமிழ்நாட்டில் எந்த நோக்கத்துக்காக தமிழக மக்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தி இருக்கிறார்களோ அந்த லட்சியம் நிறைவேறாமல் போய்விட வாய்ப்பு இருக்கிறது. அதனால விஜய் அவர்கள் மிக மிக எச்சரிக்கையோடு, யாருகிட்ட வேணாலும் ஆதரவு பெறலாம், வெளியிருந்து அவங்க ஆதரவு கொடுக்கணும். அதே சமயத்தில் அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கறதுங்கிறது அவருடைய லட்சியத்தையும் மக்கள் என்ன எதிர்பார்ப்புகளோடு, அதாவது ஊழலற்ற ஆட்சி, கீழிருந்து மேலே வரலும் ஊழலற்ற ஆட்சி அமைக்கணுங்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களுடைய முழுமையான எதிர்ப்பு.
அதில் எது சிராய்ப்பு கூட வந்து விடக்கூடாதுங்கிறது புதிய தமிழ் நிலைப்பாடு. இதைத்தான் நான் இன்றைய ஊடகத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் என்ன சொல்றேன், நான் முதல்ல சொல்லிட்டேன். அதாவது விஜய் அவர்களுக்கு 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு கட்சிக்கு பெரிய அளவுக்கு கட்டுமான, அதாவது அவர் பெரிய ரசிகர்கள் தான், அது ஓட்டு வங்கியா மாறாது, 18% தான், 15% தான், 8% தான் அப்படிங்கிறதெல்லாம் பொய்யாக்கி இன்னைக்கு 35 37% வாக்குகளை பெற்று 108 இடங்களை பெற்றிருக்கிறார். எனவே மக்கள் மேண்டேட் மாற்றத்துக்கான மேண்டேட், ஊழலற்ற ஆட்சிக்கான மேண்டேட், அதுதான் மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு. அதுல நிபந்தனையுடன் என்று சொன்னாலே அது மீண்டும் பாதிப்பை உருவாக்கிவிடும். அதனால நிபந்தனையுடன் கொடுக்கக்கூடிய எந்த ஆதரவையும் தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அதாவது நான் தான் சொன்னேங்க, ஸ்டாலின் அவர்கள் பொருளாதார ரீதியாக இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதெல்லாம் கொடுத்தார். சில நன்மைகள் எல்லாம் கூட மாணவர்களுக்கு கொடுத்ததோ கல்லூரி மாணவர் கொடுத்ததோ செஞ்சார். ஆனால் அவர்னால ஒரு சிறப்பான குட் கவர்னன்ஸ், மக்களுக்கு முதல்ல பாதுகாப்பை தான் கருதுறாங்க, 2வது ஊழல் இல்லாத அரசாங்கமாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க. இந்த 2ஐயும் கொடுப்பதற்கு அவர் தவறிட்டார். எனவே இட் இஸ் முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிரான மனநிலையை விஜய் மூலமாக தமிழக மக்கள் பிரதிபலித்திருக்கிறார். இல்ல, அது இந்த தேர்தலில் பொருளாதார இஷ்யூ இல்லைங்க. மக்கள் தே வாண்ட் அ குட் கவர்னன்ஸ். இப்போ சென்னையில் ஏன் எதிராக போடுறாங்க, படிச்செல்லாம் போடுறான். ஒவ்வொரு வெள்ளம் வர்ற போது பாதிப்புக்கு ஆளாகிறாங்க. 4000 கோடி ரூபாய் ஒதுக்குந்தாக சொல்லிட்டு இந்த 4000 கோடி ரூபாய் செலவழிக்கல ஒவ்வொரு சொந்தத்தில் பாதிக்கப்படுறோங்கிறத மனசில் வச்சுட்டே இருந்தான். இவங்க வந்தா அதுவும் தப்பு பண்றாங்க, அவங்க வந்தாலும் தப்பு பண்றாங்க, அடிடா இவங்க 2 பேர்த்தையும் வீழ்த்துறான்னு வீழ்த்திக்கிறாங்க. டெஃபினட்டா அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்படி சொல்ல வரல. அவருடைய அலை இல்லாமல் அவர் எப்படி ஜெயிக்க முடியும்? அவர் ஒரு நல்ல அவர் மூலமாக நம்மளுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் கிடைக்குங்கிறது மக்கள் விரும்புகிறார்கள். எதிர்ப்பலையில் அதுக்காக யாரிடம் போடல, விஜய் மக்கள் விரும்புகிறார்கள். விஜய் மூலமாக ஒரு நல்ல ஆட்சி கிடைக்கும் என்றும் நம்புகிறார்கள். அவர் தூய ஆட்சி கொடுப்பார் என்றும் நம்புகிறார்கள். அவருக்கு அது யார் மூலம் வந்தது? அப்புறம் அவருடைய ஆட்கள் தானே ஒர்க் பண்ணிக்கிறாங்க. அதனால திமுகவினுடைய எதிர்ப்பும் விஜய்க்கான ஆதரவும் 2ம் தான் தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றத்தை நிகழ்த்தி இருக்கிறது. அதனால ஒன்றை விட்டு ஒன்றில்லை. திமுகவுக்கு எதிரான மண்ணலை இல்லைன்னா வெறும் அலை வந்திருக்காது ஆச்சுங்களா. ஸோ அதனால விஜய்க்கு ஆதரவான அலையும் விஜய் அலையும் திமுகவுக்கு எதிரான அனைத்து தரப்பு மக்களுடைய மனநிலையும் இப்பொழுது ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கி இருக்கு. திமுக அதிமுகவுக்கு மாற்றாக உங்க கட்சி தொடங்கி தேர்தல் சந்திக்கிறீங்க. பாமக, விசிக, கொங்கு மக்கள் தேசிய கட்சி, இந்த கட்சிகளால ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாத நிலையில தாவேகா மாற்றம் ஏற்படுத்தி இல்ல. அதாவதுங்க, தமிழ்நாட்டில் இப்போ நாங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் ஒரு 10 மாவட்டம் 15 மாவட்டத்தில் ஒர்க் பண்ணுறோம். இன்னொரு மாவட்டத்தில் ஒர்க் பண்ணுது. தமிழ்நாடுங்கும் அவர் திரையுலகத்தின் மூலமாக அவருக்கு ஒரு முகவரி கிடைக்கிறது, வெளிச்சம் கிடைக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் ஒரே நேரத்தில் ஒரு தலைவரை பார்க்கிறார். இதுதான் அதான் ஒரு வாய்ப்பு. இப்போ நாங்கள் எங்களுடைய பிரின்சிபல் நாங்கள் கிராஸ் ரூட் லெவலில் ஒர்க் பண்ணுறோம், அவங்க மேக்ரோ லெவலில் ஒர்க் பண்ணுறாங்க. டைவர்ட் பண்ண வேண்டாம். அவருக்கு இப்போ தமிழ்நாடுங்கும் அவர் பிரபல்யமாக்குறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் ஒர்க் பண்ணுறது வேற லெவல். அரசு நிர்வாகத்தை வெறும் அதிகாரிகளை மட்டுமே நம்பி நடத்தியதும், பின்புலமாக இருந்து பேனா முனைகளும் ஆச்சுங்களா, உருப்படி இல்லாத முனை இல்லாத பேனாக்களை வைத்தும்
ஆட்சி செய்ய நினைச்சது தான் வந்து தவறுங்க. அவரே நேரடியாக வந்து எல்லா விஷயத்தையும் கவனிச்சது, எல்லாமே தட்டி கழிச்சாங்க. அதாவது வந்து ஞானசேகரன் ஒரு பெண்ணை அண்ணா பல்கலைக்கழக நிகழ்ச்சியா, அதுக்கு ஒரு காரணம். இந்த கௌரவ கொலைகள் கவின் படுகொலையா, அதுக்கு ஒரு காரணம். அதையெல்லாம் சமாளிக்கத்தான் நினைச்சாங்க தவிர தீர்வு காண்பதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கல. சமாளிக்கிறது வந்து மக்கள் வந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இன்னைக்கெல்லாம் வந்து சமூக வலைத்தளங்கள் இருக்குது, மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க. இவங்க சமாளிக்கிறாங்களா, தீர்வு காண்பதற்கு உண்மையாக முயற்சி எடுக்கிறாங்களாங்கிறத உன்னிப்பாக மக்கள் கவனித்தார்கள். அதனுடைய விளைவு வந்து இந்த மாற்றங்கள் நடந்திருக்குது. அதில் என்ன சந்தேகம், அவங்க வாங்குனதெல்லாம் ஓட்டு வாங்குறது பர்ச்சேஸ். நாங்களே பார்த்தா கொடுமையெல்லாம் நீங்கள் சாயந்தரம், நான் வந்து சாயந்தரம் 4 மணிக்கு கொடுத்துற வெயில் போவேன், நைட்டு 10 மணியில் இருப்பேங்க. எங்கெங்கெல்லாம் மக்கள் கூடுறாங்களோ அவங்க போலீஸ் கூட அனுப்புகிறாங்க ஆச்சுங்களா. அதை ஃபோட்டோ எடுக்க வேண்டியது, இம்மீடியட்டாக அடுத்த நாளே பின்னாடியே ஆள் அனுப்ப வேண்டியது, அவங்களுக்கு காசு கொடுக்க வேண்டியது, அந்த மக்களை அந்த ஊருக்கு விலை பேச வேண்டியது. ஸோ அவங்ககிட்ட கொஞ்சம் கூட 2 பேர்கிட்டையுமே நேர்மையே இல்லைங்க. நாங்கள் அதை தான் பெரிய அளவுக்கு சந்தித்தோம். அவங்க வந்து அவங்களும் வாழ்றதுக்கு மற்றவங்களையும் வாழ விடாமல் பண்ணுற அளவுக்கு தான். அவங்களுக்கு யாரும் இல்லை, சாதாரண எப்படிங்க, அதாவது பணம் கொடுத்தார்கள், பணம் வாங்கினவர்கள் எல்லாம் ஓட்டு போட்டார்கள்னு சொல்ல முடியாது. மக்கள் வந்து அதையும் வந்து எடுத்தாங்க. இவங்ககிட்ட பணம் எங்கேருந்து வருது, இவங்க லஞ்சத்தில் தானே வந்து இந்த பணம் சம்பாரிச்சு வச்சுக்கிறாங்க, நம்மளுக்கே இவ்வளோ கொடுக்குறாங்கன்னா அப்புறம் எவ்வளோ வச்சுருப்பாங்க. ஆச்சா, இது எல்லாமே பல விஷயங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு தீர்வு இருக்குதுங்க. இல்லை, அதாவது அது முழுமையாக அப்படி சொல்ல முடியாது. இதை நோக்கி பயணிக்கணும். அது வந்து இவங்களும் பாடம் புகட்டிக்கணும், இவங்களும் பாடம் கற்றுக்கணும். அதாவது மக்கள் வந்து எல்லோர்த்தையும் எல்லா காலகட்டத்திலும் ஏமாற்ற முடியாது அப்படிங்கிறத உருவாக்கணும். இல்லை அப்படி இல்லை, நான் அதெல்லாம் இது நான் சொல்லி, இந்த 5 வருஷ ஸ்டாலினுடைய ரூலிங் மிஸ்ரூல், ஒரு குட் கவர்னன்ஸ், ஒரு நல்ல நிர்வாகத்தை ஆட்சியை கொடுக்க தவறியதுதான் இது வந்து அடித்தளம். அதை வந்து ஏற்கனவே தமிழ்நாடெங்கும் ஒரு கட்டமைப்பு வச்சிருந்து ஒரு இந்த கட்சியை உருவாக்கி தீய சக்தி தூய சக்தின்னு தன்னை நிலைநிறுத்தியது. இது வந்து அழகாக மக்கள் வந்து சரி 2 பேர்த்தையும் மாற்றி, இப்போ இவங்க வந்தால் ஒன்று இவங்களும் ஊழல் பண்ணுறாங்க, இவங்களும் ஊழல் பண்ணுறாங்க. ஒரு முழுமையாக திராவிடத்துக்கு வந்து விடை கொடுப்போம். திராவிட கட்சிகளுக்கு இப்பொழுது விடை கொடுத்திருக்கிறார்கள். அது ஏன் தனியாக ஆராய்ச்சி, அது நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்க. அதுல வந்து எங்களுடைய பங்கு நிறைய இருக்கு, புதிய தமிழகத்துடைய பங்கு. ஆமா, 2 கட்சிகளையும் பல இடங்கள்ல வந்து புதிய தமிழகம் வந்து தொடர்ச்சிருக்கு. பாமக இல்ல, அதாவது இந்தியாவில் 3 எல்லா ஸ்டேட்லேயும் மாற்றம் ஏற்பட்டிருக்குது. வெஸ்ட் பெங்காலில் 3 முறை ஆட்சி இருந்த டிஎம்சி போயிடுச்சு. கேரளாவில் 2 முறை ஆட்சி இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி போயிருக்குது. தமிழ்நாட்டில் 60 வருஷமாக ஆட்சி இருந்த திராவிட கட்சிகள் போயிருக்குது. அது யாராவது அங்கே வந்து பிஜேபி இருக்குது, இங்கே வந்து அது விஜய் அவர்கள் மூலமாக நடந்துகிட்டு இருக்குது. அதனால் மாற்றங்கள் நடந்திருக்குது. ஓகேங்க, சந்தோஷம். நான் தான் சொன்னேன், ப்ரைட் அண்ட் ப்ரொடெக்ஷன். அதாவது வந்து ஒரு கட்சியை வந்து பொதுவெளியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து உதாசீனப்படுத்தினார். நான் வந்து 2019 அவர் கூட பயணித்தேன். 2024 வந்து பாக்கி எல்லாரும் கைவிட்டு போன போது கூட நான் வந்து நின்னேன். ஆனால் அவர் வந்து எப்படி நடந்துட்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனுடைய விளைவால் இன்றைக்கி வந்து ஏறக்குறைய 101 தொகுதிகளில் டெபாசிட் போயிருக்குது. நான் 3வது இடம் 4வது இடத்தை செஞ்சுக்கிறாங்க. தென் மாவட்டங்களில் உங்களுக்கு வந்து 96 ஜெயலலிதா அவர்களே தோற்றார் பர்கூரில். அதுக்கு பிறகு 2 வருஷம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தென் தமிழகத்தில் தான் அவர் வந்து பல நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்றார். அங்கே
இன்னைக்கு தென்காசியில் ஒரே ஒரு இடத்த தவிர 5 இடத்துலையும் அதிமுக தோல்விட்டு இருக்குது. அதே போல் தென் மாவட்டங்களில் அதிமுக இல்லாத அளவிற்கு வந்து போயிருக்கு. ஸோ அவரிடத்துல வந்து நம்பிக்கையாக அந்த கட்சியும் வலுவாக இல்லை. அதுதான் நான் லாஸ்ட் முறை சொன்னேன். கட்சியும் வந்து வலுவந்து போச்சு. நல்ல நண்பர்களையும் அவர்கள் இழந்தார்கள். அவ்வளோதான் சார். புதிய மதத்தை போன்ற நல்ல நண்பர்களையும் இழந்தார்கள். அதனுடைய பலனை அனுபவிக்கிறார்கள். அதே பற்றி நாம் பேசுவோம். இன்னும் நிறைய இது இன்னைக்கு வந்து இது கொண்டு போங்க. நான் முக்கியமான இல்லை நான் சொல்லிட்டேங்க. அதாவது ஒரு மாற்றத்துக்கான அரசியல் சூழல் மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. ஆனால் போதுமான எண்ணிக்கை 118 அவரிடத்துல இல்லை. இந்த நேரத்தில் வெளியிலிருந்து எந்த கட்சி வந்து ஆதரவு கொடுத்தாலும் அது வந்து வரவேற்கத்தக்கது. ஆனால் அது நிபந்தனையுடன் கூடிய ஆதரவாக இருக்கக்கூடாது. ரெண்டாவது, அவர்களை வந்து அமைச்சரவையில் சேர்த்து கொள்வது அவர் வந்து எந்த நோக்கத்திற்காக இந்த ஆட்சி மாற்றம் நிகழ்த்தப்பட்டிருக்கிறதோ அதுக்கு குந்தகம் ஏற்படும். எனவே வந்து அமைச்சரவையில் இடம் கொடுக்காமல் யாருடைய ஆதரவையும் பெற்றுக்கொள்ளலாம். நிபந்தனையுடன் கொடுக்கக்கூடிய ஆதரவையும் அவர் பெறக்கூடாது. ஓகே, சந்தோஷம். சரி, மீண்டும்